கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இயேசப்பா நல்லவர், பெரியவர். பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர், சொந்து போகாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். கலங்கி இருக்கிறீங்களா? வேதனை இருக்கிறீங்களா? பயந்து இருக்கிறீங்களா? நோய்வாய்ப்பட்டுட்டீங்களா? பண நெருக்கடிக்குள்ள வந்துட்டீங்களா? படித்த வேலை கிடைக்கலையா? படிப்பு வரலையா? பயப்படாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு போதும். அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். இன்றைக்கு ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகமும் 9வது அதிகாரம் 23வது வசனம். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்பதற்கு பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு, உங்களை தேடுவார்கள். உங்களை தேடுவார்கள். பாருங்க, இங்க எல்லாருமே சாலமோன் ராஜாவை தேடுறாங்கடா. எல்லாரும் தேடுறாங்க, தேடி வர்றாங்க. ஏன் தேடுறாங்க? சாலமோனுக்குள்ள தேவன் அருளின விசேஷ ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. அதனால அவனை தேடி வராங்க. ஆமாம், உங்களை தேடி வராங்களா? யாராவது நீங்க தான் எல்லாரும் தேடி போயிட்டு இருக்கிறீங்களா? உங்களை தேடி வராங்களா? நீங்கள் சாதாரணமானவங்களாக இருக்கலாங்க. நீங்கள் செய்கிற ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸாக இருக்கலாங்க, சின்ன ஒரு கம்ப்யூட்டர் கடை வச்சுருக்கலாங்க, இல்லைன்னா சின்ன ஒரு ஹோட்டல் வச்சுருக்கலாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியம் செல் ரிப்பேர் கடை கூட நீங்கள் வச்சுருக்கலாங்க. எதாவது இருக்கட்டும், நீங்கள் அதில் சிறந்தவர்களா, அதில் ரொம்ப ஞானம் படைத்தலாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி வருவாங்க. கண்டிப்பாக தேடி வருவாங்க. எனக்கு ஒரு சகோதரை தெரியும் பாருங்க. அவர் சின்ன அதாவது இந்த ஒரு மெக்கானிக்கு ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. அவர் வச்சிருக்க இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொண்டு வச்சிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்காரு. ஆனால் எப்பவுமே அவர் பிஸியாக இருப்பார். காரணம் தெரியுமா? பேர் வாங்கிட்டாரு. அவர் அதில் ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப அழகாக, ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நல்லா பண்ணி கொடுப்பார். அதனால் மக்கள் மத்தியில் பிரபலம் ஆகிட்டார். எல்லாருமே அவருக்கு நேர மக்களை வழி நடத்துவாங்க. இந்த இடத்துல இங்கே போங்க, அவர் நல்லா பண்ணி கொடுப்பார், ரொம்ப காசு வாங்க மாட்டார், கரெக்டாக இருப்பார்னு சொல்லி பேர் வந்துச்சு. தேடி வராங்க. ஏசப்பா அப்படிதான் தேடி வந்தாங்க. அவருக்குள்ள இருந்த கிருபை, அவருக்குள்ள இருந்த ஞானம், அவருக்குள்ள இருந்த அந்த சுகமளிக்கிற வல்லமை இருந்தனால வனாந்தரத்தில் இருக்கும்போது பட்டணத்தின் ஜனங்கள் வனாந்தரத்துக்கு வந்துட்டாங்க. புரிஞ்சுட்டீங்களா? உங்களை தேடி வர போகிறாங்க. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் இத்தனை காலமாக எல்லாரையும் தேடி போனோம். உங்களை தேடி வருவாங்க. இந்த ஒர்க்கை நீங்கள் செய்து கொடுங்க, இந்த வேலை நீங்கள் செய்து முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வருவாங்கங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையின் அபிஷேகம், ஞானம் இப்பொழுது உங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்க போகிறார். இன்றைக்கு வைக்க போகிறார். எந்த வேலை செய்து கொண்டாலும் சரி, என்ன தொழில் செய்து கொண்டாலும் சரி, உங்களை தேடி வரத்தக்கதாய் சூழ்நிலை கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சாலமோனை தேடி எல்லாரும் வந்ததை போல இதோ இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். நாங்கள் தான் எல்லாரையும் தேடி போகிறோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீர்களா? எங்களுக்கு ஒரு தொழில் தரமாட்டீங்களா? எங்களுக்கு வேலை தரமாட்டீங்களா? எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டு போகிறோம். இனி அப்படி அல்ல கர்த்தாவே, நீர் சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். உம்முடைய பிள்ளைகளை தேடி வர போறாங்க. இவர்களை தேடி வந்து ஆர்டர் கொடுக்க போறாங்க, பொருட்களை வாங்க போறாங்க, வேலைக்கு அழைக்க போறாங்க, ஒரு ஒர்க்கை செய்து முடித்து தாருங்கள் சொல்ல போறாங்க. அப்படி இவர்களை ஆண்டவர் மாற்றுகிறீர். அதற்கு விசேஷ ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்குள் தேவன் வைக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அமைக்கிறீர். அதற்காய் நன்றி. தடை மாறிவிட்டபடியால் ஸ்தோத்திரம். இவர்கள் வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படுகிறபடினால் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் குறிப்பாய் படிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. திருமண தடை பிள்ளைகளை விட்டு விலகட்டும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும். சொந்த வீடுகளுக்கு வீட்டை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வழக்குகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். நியாயம் உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். கர்த்தர் கூலி செய்கிற பிள்ளைகளுக்கு உற்சாகத்தையும் கிருபையும் பலனையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.